எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மசாலா ரொட்டி தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் மாவு எடுத்திருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் 3 பச்சை மிளகாயும் வெட்டி வச்சிருக்கிறேன். நான் இன்னைக்கு மிக்சியில தான் மாவு குழைக்க போறேன். மிக்சியில் எடுத்து வச்சிருக்கிற மாவை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயும் அதோட கலந்து கொள்ளுவோம். அதோட 1 ஸ்பூன் பட்டரும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து கொள்ளுவோம். நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் கலந்து கொஞ்சமாக மிளகாய் தூளும் கலந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கு பிறகு தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக கலந்து திரும்ப அரைச்சி கொள்ளுவோம். ரொட்டிக்கு மா தயாராகிட்டுது. இப்போ இதை மூடி வச்சுக்கொள்வோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிட்டுது. பாருங்க மாவில் சாஃப்ட் ஆகிட்டுதுண்டு. நான் இந்த ரொட்டி மேக்கரில் தான் ரொட்டி சுட்டெடுக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் நல்ல வட்டமாக ரொட்டி ரெடியாயிரும். இதை அப்படியே மூடி எடுத்து திரும்ப இப்படி ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி மிச்ச மாவிலையும் ரொட்டி சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம். ரொட்டி தயாராகிட்டுது. நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு ரொட்டி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.